அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம் மலேசியந்திரிகளின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024. சரியா, நான் கொஞ்சம் மெதுவாக தான் பேச முடியும், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்துச்சு. ஈஷான்ற ஒரு அந்த சகோதரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு அவ்வளோ பேர் அதை அனுப்புனாங்க, அவ்வளோ பேர் கால் பண்ணாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து அனுப்பினவங்க எல்லாம் ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு இன்னும் சில பெண்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்கன்னா, ஏன்னா டுலால் பிரதர்ஸ் அப்படின்ற பேஜில் வந்து போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறானுங்க அப்படின்னு, இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில பெண்களும் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நாளாக நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா அந்த மக்கள் என்ன தான் சொன்னாலும் செஞ்சாலும் மக்களுக்காக யாருக்கு செஞ்சாலும் புண்ணியம் இல்லை. உண்மையாக செய்கிறவங்களை மதிக்காமல் இந்தமாரி ஃபேக் ஐடி உன்னை ஒன்றும் இருக்கா வெட்டி பயலுங்க கேடு கட்டவனுங்க இவனுங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்போ இந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு. அதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப ஓவராக பக்கடைய இடையில என்னோட மனைவியோட ஃபோட்டோலாம் போட்டு வேற செஞ்சானுங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவை ஒரே ஒரு ரிப்போர்ட், பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியோட ஒரு ரிப்போர்ட் அப்படின்றப்ப ஒரு வாரத்து மணிக்கு இந்த ஈஷான்ற சகோதரி கிட்ட நான் பேசியிருந்தேன். எனக்கு அழைச்சிருந்தாங்க. அழைச்சிருந்தப்ப யாரோ சொல்லி என்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அழைச்சிருந்தாங்க. அழைச்சி நாங்கள் பேசுகிறப்ப வந்துட்டு பேசியிருந்து நான் சில விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என்னென்ன செய்யணும், ஓகே இப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அந்த ஒரு ரிப்போர்ட் பண்ணி எனக்கு கொடு போதும். ஏன்னா இவனுங்களாம் வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போலீஸ் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம காத்துக்கிட்டு தான் முடியாது. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு கொடு. நான் என் கூட உண்மையான சில சகோதரர்கள் இருக்காங்க, இந்த மாரி கேடு கட்டவங்களை பிடிக்காத நாங்கள் இவனுங்களை நாங்களே செலவு பண்ணி தேடி அடித்து இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம். முதல்ல வந்து அவங்க அதுக்கு சரினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, சில டிக்டாக் ஹீரோ வந்து அவனுங்களும் மூஞ்சி காட்டாதவங்க தான். அண்ணனுங்க சொல்லிட்டாங்களாம், பேசி செட்டில் பண்ணிக்கிறேன்னு, அதனால இவங்க வந்து விட்டுட்டேன்னாங்க. சரி போங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் இவனுங்களை எல்லாம் பிடிச்சாதான் நிறைய பெண்களோட மானம் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒரு பிள்ளையோட அம்மாவோட ஃபோட்டோலாம் போட்டு அசிங்கப்படுத்துறானுங்க, பறவண்டி HIV இதுன்னு. ஆம்பளைன்னா ஆம்பளைகிட்ட மோதணும். ஆனால் இவனுங்களாம் எவன் மூஞ்ச கட்டி பேசுகிறானுங்க. சொஸ்மா CEO அந்த அஞ்சடிக்கார் தான் எனக்கு என் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் கேட்டான். ரூபன்றவன் அந்த ஃபோட்டோ கொடுத்தான். சரியா, அதோ என் கூட சண்டைக்கு வர நானும் ஒண்டி தான் போனேன். ஒரு 5-6 பேர் கூப்பிட்டு வந்தான். கடைசியில் பார்த்தா எவனும் என்கிட்ட வரல. ரெண்டாவது வந்து பார்த்தா எங்கடா என்கிட்ட அடி வாங்கினு போலீஸோட வரான். சரி, அதான் இவனுக்கு ஆம்பளத்தனம். இப்போ இந்த பிள்ளையோட உயிர் போச்சு. ஏற்கனவே எத்தனை பிள்ளையோட உயிர் போயிடுச்சு. இது நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் நடந்துருச்சு. அந்த சகோதரி அன்னைக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பிடிச்சிருந்தாக்கா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாம், ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஏன்னா அந்த கை ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. ஏன் ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னா, வெறித்தனமாக திரும்பவும் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் இவனுங்கெல்லாம் விடுற மாதிரி இல்லை. இப்போ இந்த பிள்ளையோட மரணத்துக்கும் சம்மந்தப்படுறவங்க எல்லாமே பதில் சொல்லி ஆகணும். எவன் விட்டாலும் நான் விட போகிறதில்ல. கேட்டால் இப்போ நான் இல்லை நீ இல்லை இதனால சாவலன்னு சொல்லுவானுங்க. ஆனால் ஒரு பிள்ளையோட மானம் இன்னைக்கு பேசினா இன்னைக்கே தூக்க மாட்டேங்கணுமா? ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு மன உளைச்சலாக இருக்கலாம். இது எப்படியோ நாளைக்கு 8 மணிக்கு நான் டிக்டாக்ல வாட்டியா என்னோட மணிமாறன் மாணிக்கம் டிக்டாக் ஐடியில் லைவ் செய்ய போகிறேன். முதல்ல டூலா லைவ் செய்கிறப்ப நான் என்னை இன்வைட் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தால் டக்குன்னு என்னை பிளாக் பண்ணிட்டாரு. யான்னு தெரில. சில கேள்விகள் நான் கேட்டிருப்பேன். இந்த நேரத்தில் தான் நான் கேட்க வேண்டிய நேரம். சரியா, நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு டூலால் லைஃப் கிட்ட அனுப்புங்க. டூலால் பிரதர்ஸ்கிட்ட 8 மணிக்கு நான் லைஃபுக்கு வரேன். நான் டூலால் பிரதர்ஸ்கிட்ட சில கேள்வி கேட்கணும். சரியா, உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னோட பேஜ்லேயும் போட்டிருப்பேன். இவங்க என்ன பண்ண இன்னும் நிறையா ரெக்கார்டிங் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு இப்போ இதில் போடுற அந்த வீடியோவில் பாருங்கள். உங்கள் வீட்டு சகோதரியோ அக்காவோ அம்மாவையோ இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா? ஆனால் இவனுக்கு இப்படி செய்கிறப்ப அதுக்கு வேற ஒரு கூட்டம் பொம்பளைங்களே இப்போ கை தட்டுதுங்களே, குட்னு சொல்லுதுங்களே. உண்மையிலே அதுக்கு தான் பரவண்டியாக இருக்கணும். சரியா, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டூலால் பிரதர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் என் டிக்டாக் லைஃப் வரேன். டூலால் பிரதர்ஸ்ட்டு நான் கேள்வி கேட்கணும். லைஃப்பில் 2 பேர் பேசுவோம். சரியா, ஆனால் ஒன்று, நான் மூஞ்ச காட்டி பேசுகிற மாதிரி டூலால் பிரதர்ஸ் மூஞ்ச காட்டி பேசணும். அப்படி தப்பு பண்ணலைன்னா சரியா. ஓகே, நன்றி, வணக்கம். பனிமலரா இது யாரு கோபப்படுறாவா? எங்க யாரு அழகா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஒண்ணுமே வார்த்தை விடல. இது வார்த்தை ஒரு கட்ட விட்டு ஒழுங்கிச்சா விளங்கலையா? என்ன வார்த்தை விட்டியா? இப்ப உன் காலை தூக்கி விட வேண்டிய தேவடியால வீட்டுக்கு வர சொன்னதுக்கு என்ன விஷயம்? நீ வார்த்தை விடல. இப்ப நான்
ஜட்ஜன் பண்ணுறீங்களா? அவ்வளோ வீடியோ